Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லிப் கேர் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான வேஸ்லயே வந்து நம்ம லிப்பை வந்து கேர் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணா நம்ம லிப்பை வந்து நல்லா கேர் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினாக்க Grow Younger with MAHA சேனல் வந்து பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். சோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படினாங்க நீங்க Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி so that நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ லிப் கேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிப்பை வந்து எப்போ பார்த்தாலும் கடிச்சிட்டே இருப்பாங்க. முக்கியமாக வந்து அந்த அடி உதட வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடிக்கிறத வந்து ஃபஸ்ட்டு பைட் பண்ணுறதை நிறுத்தணும். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுற விஷயம் வந்து உதட்டுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் என்னென்னா நம்ம உதட்டை வந்து கடிக்கிறது. செகண்ட் வந்து அது எப்பயுமே வந்து மாய்ஸ்சர் பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்ப ட்ரையாக ஆக்க விடக்கூடாது. ஸோ மாய்ஸ்சரைசிங் லிப்ங்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. மூணாவது வந்து ஒரு சன் ப்ரொடெக்ஷன் மாதிரிக்கே க்ரீம் போடணும். ஸோ அந்த சன் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப கோல்டான பிளேஸ்க்கு போகிறப்பையும் வந்து உதடு வெடிப்புலாம் ஆயிடும், அதாவது கருப்பாகவும் ஆகிடும். அதே சமயம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கிறப்ப கூட வந்து உதடு வந்து நிறைய வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த டேமேஜ்லேருந்து பாதுகாக்கணும்னா ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாகவே நம்ம வந்து அதை க்யூர் பண்ணிக்கலாம். பிக்மெண்டட் லிப்ஸோ இல்லை வேறு ஏதாவது லைன்ஸோ கிராக்டு லிப்ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிப்பு வந்து பிக்மெண்டேஷனுக்கு என்ன ஒரு டிஐஒய் பார்க்கலாம் அப்படின்னா இது ரொம்ப எஃபெக்டிவாக கண்டினியூஸாக ஒரு 1 வீக் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்னா அதுக்கு தேவை வந்து ஒரு சின்ன லெமன் பீஸ் தேவை, கிளிசரின் தேவை. இது மூணையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெமன் ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிளிசரின் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சர் இந்த இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லி வந்து நம்ம லிப்பில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு 7 டேஸில் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அடுத்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவை வந்து ஆலிவ் ஆயில் தேவை. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் சுகர் தேவை. நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், பட் ஆனால் சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு நம்ம லிப்பில் வச்சு நல்லே இருந்தோம்னா மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு 10 டேஸ்லேயே வந்து பிக்மெண்டேஷன் ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். ஸோ இது வந்து கிளாமிகோ பாக்ஸில் வந்த லிப் ஸ்க்ரப் இது. ஸோ இந்த லிப் ஸ்க்ரப்பில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லிக்கோரைஸ் அப்படிங்கிற அதாவது ஒரு வேர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் அதில் இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து அதாவது சொல்கிறது நம்ம ட்ராவல் டைம்லலாம் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். இதை எப்படி வந்து யூஸ் பண்ணி நம்ம லிப்பை வந்து லிப்போட பிக்மெண்டேஷனை குறைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த லிப் ஸ்க்ரப்பை எப்படி யூஸ் பண்ணி நம்ம லிப்பை வந்து கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிக்கு ஒரு காட்டன் எடுத்துக்கலாம். காட்டனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். லைட்டாக டிப் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுடைய லிப்பை வந்து தொடச்சி எடுத்துடணும். இதில் அழுக்கோ இல்லை லிப்ஸ்டிக்கோ வேறு என்னென்ன இருந்தாலும் சரி இந்த மாதிரி டெய்லி நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போது இந்த லிப்ஸ் ஸ்க்ரப்பை எடுத்துட்டு ரொம்ப எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் இவ்வளோ தான், ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு இந்த இதில் வச்சு இப்படியே ரொட்டேஷனாக வந்து நம்ம அப்படியே மசாஜ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஹார்ஷாக தேய்க்கக்கூடாது, லைன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து தேய்ச்சிட்டே இருக்கணும். அது மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் ஸ்கின் எல்லாம் போயிடும், நம்ம பிக்மெண்டேஷனும் வந்து கிளியர் ஆயிரும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு
இதை வச்சு ஒரு இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது காட்டன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு லிப் பாம் யூஸ் பண்ணணும். லிப் பாம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வேஸ்லைன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த லிப் பாம் வந்து லிப்பில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து தூங்குறதுக்கு வந்து போயிடலாம். ஸோ லிப்பு வந்து எப்பயுமே மாய்ஸ்சராக இருக்கணும். அதுதான் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மாய்ஸ்சராக இருக்கிறப்ப வந்து அது டேமேஜிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ஷனோடு இருக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப வந்து நம்ம லிப் கேர் வந்து ஒரு 1 மந்த் ரெகுலராக பண்ணாலே போதும். நம்மளுடைய பிளாக்னஸ் எல்லாமே போய்ட்டு சூப்பராக நேச்சுரல் லிப் கலருக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.